உன் சம்சாரம் என்ற தில்லு முள்ளுக்கு எத்தனை கோயில் சுத்தம் உனக்கு புண்ணியம் கிடைக்காதியா? உன் சம்சாரம் என்ன பண்ணா? நீ இங்க அலையற, ஏன் திட்டுற? விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பழிவுக்காரியா, கெட்ட வாட அடிக்குது. வீட்டுல திருடி வெளியே விட்டு சினிமா போறவங்க என் முண்டாட்டி பாத்திரத்தையா? இத கத்து கொடுத்தது உன் முண்டாட்டி தான் ஐயா. அவங்கள கண்டிக்க உன்னால முடியலன்னா சொல்லு, நாங்க திருத்தோம். ஊர்ல எவனையும் ஒழுங்க இருக்க விடுறது இல்லையா உன் முண்டாட்டி? அவாவே தப்பா பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தேடினே வந்தது நாடினே இப்ப ரேப் சீன். இன்னும் ஒத்துதா சரித்திரமே கிடையாது. அப்படின்னா படம் இப்ப விளையாட முடிஞ்சிடும். இது வரைக்கும் தமிழ் சினிமா ஸ்டைல், இனிமே இங்கிலீஷ் ஸ்டைல். ஐயோ, இப்பதான் டார்சான் படம் பார்த்துட்டு வரேன். அதுல ஹீரோயின் என்ன டிரெஸ் போட்டிருக்கிறா தெரியுமா? 3 இலை. இப்ப நீ இத போட்டுக்கிட்டு என் முன்னால வர்ற. ஐயோ, ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இந்த கதையில எங்கிட்ட வேணாம். கட்டு என்னது? ஐயோ பாரு, இனிமே உனக்கு சாப்பாட்டுக்கு இலதா, உருத்தத்துக்கு இலதா. அடியே, வீட்டு கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு தாண்டி சினிமாவுக்கு போகணும். வீட்டையே மறக்கிறதுக்கு இல்ல. சரிங்க, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். பாருங்க, இந்த வீட்டுல இந்த அம்மாவுக்கு மட்டும்தான வரது குட்டி, மத்தவங்களுக்கெல்லாம் நான் ஆனந்தான். நீங்க அந்த வரது குட்டியை விரும்பினதான் நான் கேள்விப்பட்டேன். போனவன் நினைச்சு சும்மா வருத்தப்படுறதை விட படிச்சவனா நல்லவனா யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வரதுவ தெரியாது. நீங்க அவரை பார்த்ததில்ல, பழகினதில்ல. அவர் மாதிரி உருவம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்காது. அவரை விரும்புற மனசால எனக்கு வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல, உன் மனசை புரிஞ்சுக்க காரணமா இருந்த இந்த பள்ளியையும் பாராட்டுறேன். என் பிள்ளைக்கு படிப்பு தான் வரல, லவ் பண்ண நன்னா வருது. வாங்க வாங்க. என்னது? சக்கரை பொங்கல். எனக்கு மறக்காதீங்க. ஜெயந்தி, என்ன விசேஷம்? சக்கரை பொங்கல் பண்ணிருக்கீங்க? இல்ல, நல்ல காரியம் பேசுறப்போ இனிப்போட பேசலாம். என்ன நல்ல காரியம்? தப்பா நினைக்காதீங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா பழகிறவா தானே. அது என்ன திடீர் சந்தேகம்? சட்டப்படி நான் பிள்ளை பெற்றவ, வலுல வந்து சம்மந்தம் பேசக்கூடாது. நீங்களா கல்யாண பேச்ச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா கணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருக்கு. அதான் நானே வந்துட்டேன்.
எங்க ஆத்து வரது குட்டிக்கு யார் யாரோ வந்து ஜாதகம் கேட்டா, நான் கொடுக்க மாட்டேன்னு விட்டேன். ஜெயந்தி தானே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்றே, தை மாசத்துல தட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுக்குள்ளே என்ன மாமி அவசரம்? ஜெயந்திக்கு இன்னும் படிப்பே முடியலையே. வரது குட்டி கூட தான் சர்வீஸ் கமிஷன் எழுதின பாட காணும். படிப்பு பாட்டு படிப்பு, குடுத்தன பாட்டுக்கு குடுத்தனம். நாளைக்கு முகூர்த்த நாள், நீங்க 2 பேருமா வந்து எங்க ஆத்துக்காரர்கிட்ட பேசி நிச்சயம் பண்ணிருங்க. நடி மாட்டு பண்ண, என் நகை நட்டு எல்லாம் நோக்கு தாண்டி என்ன தீர்சனத்தை எதிர்ஜாமம் இல்லாம பண்ணிக்கிறதுக்கு நோக்கன்னா கசக்குறதா? ஆமா, இப்ப எல்லாம் எதிர்ச்சாரி கல்யாண மண்டபத்து மாடியில உட்காந்து சதா நாவல் படிச்சுட்டு இருக்கியாமே, அதெல்லாம் விட்டுட்டோ ஆக வேண்டியதான் கவனி. என்ன நாளைக்கு அவசியம் வந்துருக்கா? வர என்னது இப்ப என்ன பண்ண போறோம்? மாமி என்ன இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவெல்லாம் வந்திருக்காளோ, போய் பேசுங்க. என்னத்த பேச சொல்றேன்? பேச வேண்டியதான் பேச சொல்றேன். போய் பேசுங்க, நான் காப்பி போட்டு வரேன். போங்கண்ணா. என்ன இதெல்லாம்? நான் ஒண்ணும் செய்யல. மாமி ஜெயந்திய வரது குட்டிக்கு வரதுவா வந்திருக்க ஆனந்துக்கு கல்யாணம் பேச வர சொன்னாங்க. எங்களால மறுத்து பேச முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. கூப்பிட்ட உடனே வந்து உட்காந்துட்டோம். ரகோத்தமா, அவன் அவளுக்கு மகனா இருக்கலாம், ஆனா உமாத்துக்கு மாப்பிள்ளைய வர முடியாது. என் மனசுல அவனுக்கு இடம் கொடுத்திருக்கேன், உண்மைதான். ஆனா உண்மை பொண்ணை தொட்டு தாலி கட்ட என் மனசு இடம் கொடுக்காது. எங்களை கல்யாணம் நிச்சயம் பண்ணத்தான் கூப்பிட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், இது நடக்காது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இதை நீ சொல்லுவேன். நான் ஒண்ணும் சொல்லல சார். உங்க ஆத்து மாமிதான். அவளுக்கு குழந்தை மனசு, அதை காரணமா வச்சுட்டு என் கூட சம்பந்தம் போட வந்துச்சியோ. நேக்கு சம்பந்தியா வரத்து நோக்கி என்னடா யோசிச்சுட்டா இருக்கு? கேடு கட்ட குடும்பம். என்னாச்சு? சுமதி, அந்த பொண்ணு வேலை போகல. அந்த அண்ணன் ஒரு குடிக்காரன், ஸ்ரீலோரன். அவங்க அம்மா ஆத்துல இருக்க சாமான எடுத்து விட்டுட்டு சினிமா பாக்குறவா. இந்த பயம் மட்டும் என்ன, பொண்ணாட்டிக்கு ஹேண்ட்பேக். அந்த பொண்ணு நம்ம மாத்த கொடுத்துட்டு நம்ம சொத்து சொபலாம் சுரண்ட பாக்கலாம். நரசிம்மாச்சாரி, அந்த மாதிரி ஈன புத்தி எல்லாம் எங்களுக்கு இல்லையா? ஈன புத்தி கேட்கிறியா? பாத்தியா, என்ன கேவலமா பேசுறேன். நீ யார், நான் யார்? நம்ம குலம் என்ன, கோட்டம் என்ன, ஆசிரம் என்ன, அனுஷ்டானம் என்ன? போய் உன் பிள்ளைக்கு இந்த கேவலமான வாயாசிரியை பகுத்து பேசுவேன். அப்படி ஒண்ணும் குலங்கோத்திரத்துல உங்களை விட நாங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடல. ஆமாயா, மந்திராலயா சேஷகிரியோட புள்ளையாக்கும் இந்த ரகோத்தமரம். உங்க கையில கால விழுந்து கெஞ்ச அளவுக்கு உங்க புள்ள ஒண்ணு கலெக்டர் உத்தியோகம் பார்த்தல. பாத்தியா, உன் பிள்ளை கேவலமா பேசுறான். இப்பவே இப்படி பேசுறானே, நாளை கல்யாணம் ஆயிட்டுன்னா உன் பிள்ளை ஹெல்ப்பக்கலாக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுவான். கொத்தமல்லி தேடி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சுவான். அத கூட அவன் உருப்படியா செய்ய மாட்டான். பிஎஸ்சி படிக்கிற எங்க பொண்ணு எஸ்எஸ்எல்சி படிச்ச உங்க பையனுக்கு தரலாம்னு வந்தமே, அது எங்க தப்பு? மாமி, நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு நாங்க இங்க வந்தோம். இவர் என்னென்ன வாக்கியம் பேச பாத்தீங்களா? என்னென்ன இப்படி 2 பேருமே விட்டு கொடுத்துக்காம சண்டை போடுறாரு. போய் கேட்டியா? வாட்டுக்கு போய் கேட்டியா? இந்த பாரடி, உன் பிள்ளைக்காக நான் எதை வேணுமாலும் விட்டு கொடுப்பேன். என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஆனா என் மான மரியாதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே வார்த்தை கல்யாணங்கிறது நடக்காது. நாங்கள் அந்த முடிவுல தான் இருக்கோம். எங்க பொண்ணை பாழ நேரத்துல தள்ளி நாம சொல்லுமே தவிர உங்க வீட்டுல சம்பந்தம் போட மாட்டோம். போகலாம்.
நான் பேசுறதெல்லாம் உண்மை நினைச்சுட்டியா? வேதாவுக்காக அப்படி எல்லாம் பேசணுப்பா. நீ எனக்கு செய்த சேவைக்கு என் லைஃப் பூரா உன் பாதத்துல உட்கார்ந்து நமஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பையனுடைய பூர்வத்தரம் தான் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கச்சே உன் பொண்ணு கூட நான் கேட்பனா? பெரிய இடத்து பூனை வயல் கொடுக்க முடியுமா? உன் குழந்தை வேற என் குழந்தை வேற. இதுக்கு மேல நீ என்ன புரிஞ்சுக்கணும்? உன் பாதத்தோட நமஸ்காரம் சரி. என்ன இதெல்லாம் என்ன முடிச்சு எட்ட போய் கவலைப்பா. யாரு வேணாலும் என்ன தப்பா நினைச்சா பரவாயில்ல, நீ மட்டும் நினைச்சுடாத. மாமா, வரது போனது கலருதா இல்ல நீங்க படுற கஷ்டத்துக்கு கலருதான்னு ஒண்ணுமே புரியல மாமா, ஒண்ணுமே புரியல. அழகீங்க. அப்பா, அன்னைக்கு நீ சொன்னியே ஞாபகம் இருக்கா? நான் எதுக்கு துணிஞ்சவன் எது வேணாலும் செய்யட்டும், எனக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்கையா? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். என் பிள்ளைய கொண்டானே, அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? அவனே என் கையாலே நல்லா வெட்டி வெட்டி பலி போட்டுடணும். நான் படுற வேலைக்கெல்லாம் அவன் தானே காரணம். எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆயிடுவேன், நிறைய பணம் வரும், அதெல்லாம் நீ எடுத்துக்க. ஆனா என் குழந்தைய கொண்டவனை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். நான் என் கையால கொண்டு வர்றேன். கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? சார், நீங்க சொன்னதை செய்ய வேண்டியது நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க புள்ளைய கொண்டவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். இது சத்தியம் சார், சத்தியம். ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்க. சார், கோயில் மணி அடிக்குது, நல்ல சொல்லணும். உங்க சபதத்தை நானே நிறைவேற்றி வைக்கிறேன் சார்.